நீங்கள் இன்னும் TubeTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலாம். அதுக்காக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போது இந்த டெம்ப்ளேட்டை எப்படி Aveeplayerல லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் ஃபைல் வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற பாக்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த டெம்ப்ளேட்டோட ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு லோடு ஃப்ரம் ட்ரைங் டு லோடு ஃப்ரம் ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் பேக்ரவுண்ட் இமேஜ், பார்டர் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுற இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டெம்ப்ளேட் ஃபைல் அப்புறம் பிஎன்ஜி பார்டர் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஜிப் ஃபைலாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்டர் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். அந்த பார்டர் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ண அந்த பார்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பார்டர் இமேஜ் வந்து இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட் சைஸ் பார்டர் இமேஜ். ஸோ டெம்ப்ளேட்டும் அதே சைஸில் தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் பிளர் எஃபெக்ட், ஸோ அந்த மோஷன் பிளர் எஃபெக்ட் கீழே ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் தான் நமக்கான பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ், பார்டர் இமேஜெலாம் ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் பிளர் எஃபெக்ட் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆட் பண்ண பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோவை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பார்த்தீங்கன்னா 1360, வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 1080. ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு கீழே டைமிங் எவ்வளோ நேரம் செட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ கோடாக் அந்த ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டு கீழே வீடியோ கோடாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள், கரெக்டாக உங்கள் மொபைலோட கோடாக் வந்து கொடுத்துருக்கீங்களா, அதாவது என்கோடர் வந்து கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறேன்.